46% லிஸ்டிங் கெயின் மட்டும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு மீஷோலேருந்து. நம்ம மீஷோ அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து பாருங்கள், மற்ற 2 வந்து நம்மளுக்கு அலர்ட் ஆகலை. பட் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஐபிஓ வந்து அலர்ட் ஆகிட்டு இன்றைக்கி லிஸ்ட்டும் ஆயிருக்கு. அதில் பாருங்கள், லிஸ்டிங் 46% வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் மட்டுமே கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஸ்டார்ட் பண்ண ரேஞ்சில் வந்து அவ்வளோ கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னும் ஷேர்ஸும் அதிகமாகிடுச்சு. அரௌண்ட் 50க்கு மேலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகாக வந்து அலாட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அலாட்மெண்ட் கொடுத்து லிஸ்ட் ஆச்சு. நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஷேர்ஸ் வந்து பாருங்கள், இது இன்றைக்கி வந்து என்னென்னா 161 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே வந்து 111 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம அலர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து 111 தான் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 161 ருபீஸில் வந்து நல்ல 46% வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. அது வந்து 177 வரைக்கும் ஐயில் போச்சு. ஓகேங்க, நல்லா இங்கே பாரு, ப்ரீ க்ளோஸ் வந்து 111 இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது வந்த அமௌண்ட்டு. ஓப்பன் அமௌண்ட்டுன்றது வந்து அந்த ஓப்பன் ஆகும்போது நல்ல சூப்பர் பர்சன்டேஜில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு நமக்கு. அரௌண்ட் நம்ம 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 7,000 வந்து ஒன் டேல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த சார்ட் பாருங்கள், இப்படி தான் வந்து போச்சு ஆக்சுவலாக. 160 இங்கே பாருங்கள், 161 வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த கோடு மாதிரி 161 வந்து நல்லா ஸ்டார்ட் ஆனது வந்து அப்படியே நல்லா மேலே வரைக்கும் போயிட்டு 177 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதாவது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாங்க கொஞ்சம் பேர். அப்போ நம்மளும் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் மீன் 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற 8,000, அதாவது 8,000 கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. அதை வந்து அப்படி ஷேர்ஸாகவே வச்சுட்டோம். நம்மளுக்கு ஃபியூச்சரில் அது ஏறினாலும் சரி, ஆக்சுவலி ஏறும் இந்த ஷேரு. ஆனால் வந்து நம்மளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் வெறும் அந்த ஷேர்ஸை மட்டும் நம்ம வந்து வச்சுட்டோம். ரிமைனிங் வந்து 50 ஷேர்ஸ் வந்து அதை வச்சுட்டு நம்மளுக்கு அது நெக்ஸ்ட் இன்னும் நல்ல ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக ஏறிச்சுன்னா கூட ஒரு 300-200 ஏறிச்சுன்னா கூட ஷேர்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் அது இன்னும் நம்மளுக்கு வந்து அது டபுள் த ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம போட்ட அமௌண்ட் நம்ம எடுத்தாச்சு. வேணால் நம்ம ரிமைனிங் இருக்கிற நம்ம ப்ராஃபிட் 50% கிடச்சிச்சிங்களா, அரௌண்ட் 8,000 கிட்டே கிடச்சிச்சிங்களா, அதையும் நம்ம எடுத்துருக்கலாம். பட் ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம கேபிட்டலை மட்டும் எடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து அப்படியே ஷேர்ஸாக ஹோல்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி அப்படியே பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஹோல்டிங் ஷேர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஷேர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 4,400 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சி. நம்ம பொசிஷன் வந்து என்னென்னா, நம்ம அந்த என்ன கான்செப்ட்னா, பொசிஷன்ன்றது என்னென்னா, நம்ம வந்து இந்த மீஷோவில் வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து சில ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அந்த சேலுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கும். அதில் வந்து அதுதான் அந்த பொசிஷன் மாதிரின்ற மாதிரி காமிக்குது. பட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஷேர்ஸில் வந்து நம்ம வந்து 75 வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 4,000 ப்ராஃபிட், அதாவது 53% நம்ம ஹோல்ட் பண்ண இதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதேமாதிரி நிறைய நம்ம அப்ளை பண்ணுவோம், நிறைய ஷேர்ஸ் வாங்குவோம், இன்ட்ராடேலாம் பண்ணலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ணி நீங்களும் வந்து ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு, நீங்களும் ப்ராஃபிட் பார்க்கலாம். தேங்க்யூ.